விவேகானந்தர் சரிதம் பகுதி 14 பகுதி 13இல் விவேகானந்தர் காளிதேவியிடம் பிரார்த்தனை செய்தது குறித்து அறிந்து கொண்டோம். இப்பகுதியில் வராக நகர மடம் என்ற தலைப்பில் செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கின்றோம். சில காலம் கழிந்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் நோயுற்றார். கல்கத்தா அருகே உள்ள காசிப்பூர் தோட்ட வீட்டிற்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். நரேனும் மற்ற இளைஞர்களும் அங்கு சென்று அவருக்கு சேவை ஆற்றினர். ஸ்ரீராமகிருஷ்ணரின் சேவையில் ஓய்வு கிடைத்த நேரங்களை அவர்கள் தியானத்தில் கழித்தனர். ஓர் இரவு நரேன் மிக ஆழ்ந்த தியானத்தில் லயித்து விட்டான். அவனுக்கு ஒரு ஆன்மீக அனுபவம் உண்டானது. ஆனந்தத்தில் அவன் மூழ்கினான். தான் எப்போதும் சமாதியிலேயே இருக்க விரும்புவதாக ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் தெரிவித்தான். இல்லை நரேன், நீ செய்ய வேண்டிய பணி ஏராளம் உள்ளது. முதலில் பணியை முடித்துவிடு. பின்னர் சமாதியில் எந்நேரமும் ஆழ்ந்திருக்கலாம் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். மேலும் அவரது உடல்நிலையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. நாளுக்கு நாள் அவர் நோய் அதிகரித்தது. அவரால் வெகுநாள் உடல் தரிக்க முடியவில்லை. ஒரு நாள் நரேனை அழைத்து, நான் என்னுடைய எல்லா ஆன்மீக ஆற்றல்களையும் உனக்கு அளித்து விட்டேன். இப்பேராற்றலால் நீ உலகில் உள்ள மக்கள் எல்லோருக்கும் உதவுவாய். கடவுளை நேசிப்பது பற்றியும் அவரை அறிந்து கொள்வது பற்றியும் நீ அவர்களுக்கு போதிப்பாய். மேலும் ஏழை எளியோருக்கும் உதவி செய்வாய் என்று கூறினார். நரேன் இன்னும் இளைஞனாகத்தான் இருந்தான். குருவின் வார்த்தைகள் எவ்வாறு உண்மையாக முடியும் என்று அவனுக்கு விளங்கவில்லை. அவன் எவ்வாறு மக்களுக்கு போதிக்க முடியும்? அவன் எவ்வாறு ஏழைகளுக்கு தொண்டாற்ற முடியும்? 1886ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாள் ஸ்ரீராமகிருஷ்ணர் உடலை துறந்தார். இளைஞர்களின் மனம் அவரது பிரிவால் தாங்கொணா சோகமடைந்தது. தாயும் தந்தையுமாயல்லவா இருந்தார் அவர்? ஆம், ஸ்ரீராமகிருஷ்ணர் உடலை துறந்து விட்டார். ஆனால் அவர் எங்களோடு இன்னும் இருக்கிறார், எங்கள் உள்ளங்களில் வாழ்கிறார் என்று கூறி அவர்கள் ஆறுதல் அடைந்தனர். அதன் பின்னர் இவ்விளைஞர்கள் வீட்டை துறந்து சந்நியாசிகள் ஆயினர். கொடிய விஷப்பாம்புகள் வசிக்கின்ற இடிந்து விழும் நிலையில் இருந்த ஒரு வீடே அவர்கள் முதல் மடமாக அமைந்தது. சில சமயங்களில் அவர்களுக்கு சாப்பிட ஒன்றும் இருக்காது. ஆனால் அவர்கள் அதை பெரிதாக எடுத்து கொள்ளவில்லை. அவர்கள் பேச்சும் சிந்தனையும் இறைவனை பற்றியே இருந்தது. வராகநகர் மடத்தில் இருக்கும்போதுதான் நரேன் ஸ்ரீராமகிருஷ்ணர் தனக்கு கூறியவற்றை நினைத்து பார்த்தான். அவன் மக்களுக்கு எவ்வாறு போதிப்பது, எவ்வாறு அவர்களுடைய துன்பங்களை நீக்குவது, இவையே அவன் மனத்தில் ஓடிக்கொண்டிருந்தன. நன்றி.